லுகர் தொழுகிறோம், அல்லாஹ்வுக்காக தொழுகிறோம், கிப்லாவை முன்னோக்கி தொழுகிறோம், நமக்கு முன்னால் எதுவும் வைக்கப்படவில்லை. ஆனால் ஜனாசா தொழுகையில் நாம் தொழுகிறோம், அல்லாஹ்வுக்காக தொழுகிறோம், அல்லாஹ்வின் கட்டளைப்படி தான் தொழுகிறோம். ஆனால் இப்போது நமக்கு முன்னால் ஒரு உடல் வைக்கப்பட்டு விட்டது, ஒரு இறந்த மையத்து வைக்கப்பட்டு விட்டது. இப்போது நாம் தொழுகிற போது ருக்கு செய்தால், சஜிதா செய்தால், நாளைக்கு வருங்கால தலைமுறை என்ன சொல்லும்? அதான் ஜனாசா தொழுகையில் சஜிதா பண்ணோம்ல, ஜனாசா தொழுகையில் ருக்கு பண்ணோம்ல. நீங்க இறந்தவங்களுக்கு சஜிதா செய்யக்கூடாதுன்னு சொல்றீங்க, ஆனா ஜனாசா தொழுகையில் நாங்க தான் சஜிதா பண்ணோமே, அல்லாஹ் பண்ண சொல்லி கட்டளையிட்டானே. இதை யாராவது ஆதாரம் காட்டி விடுவார்கள். நாளைக்கு இணை கற்பித்தலுக்கு இது ஒரு சான்றாக அமைந்து விடும். எனவே அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் என்ன செய்தான் தெரியுமா? அப்படியே நில்லுங்கள், அப்படியே நிற்கிறோம். 4 அல்லது 5 தக்பீர்கள் அல்லாஹ் அக்பர் என்று சொல்லி அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதரும் கற்றுத்தந்த துஆக்களையும் சூறாக்களையும் ஓதுகிறோம். அப்படியே ஓதி முடித்துவிட்டு